இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சவுந்தர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்பவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களுக்கான சபரிமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் தான். நம்ம மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த கோயிலோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டு திருவிழா நாள், 10வது திருவிழா நாளில் இந்த கோயிலை பார்க்குறது கண்டிப்பாக ரொம்பவும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ மக்கள் அங்கே கோயிலுக்கு வரும்போது அவங்க கூட்டத்தோடு நம்மளும் சுற்றி பார்க்க போகிறது வந்து ரொம்பவும் பிடித்த ஒரு இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கும் கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே திருவிழா கடைகள் தான் இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த திருவிழா கடைகள் எல்லாமே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த திருவிழா கடையிலேருந்தே உங்களுக்கு கோயில் போகிற வரைக்கும் உள்ள இதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டும் இல்லை, இந்த வீடியோ யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தீங்களா? 9வது நாள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிடக்கெல்லாம் ஃபேமிலியாகிட்டு வருவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்திருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச அவங்க தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரடியாக இந்த கோயில் திருவிழாவுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எப்படி ஒரு அனுபவம் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் மெதுவாக தான் கொண்டு போயிருக்கேன். கடைசி வரைக்குமே அப்படி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கடைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த நடந்து போகிற பாதைகளில் போட்டிருக்க கடைகள் தான். நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள்ல இருந்து சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி திருவிழாக்களில் ரொம்பவும் அதிகமான கடைகள் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் தான் கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்டமான திருவிழா ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு எட்டுற தொலைவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த திருவிழா கடைகளும் கிட்டத்தட்ட நடந்து நாங்கள் கோயிலுக்கிட்ட நெருங்கிட்டோம். வர வர மக்களோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணன் குழந்தைகளுக்கான ஒரு டேப்லெட் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அவங்க இப்போ உள்ள சின்ன குழந்தைகளுக்கு 3 வயசு குழந்தைகளுக்கு மொபைலெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கண் பார்வை இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி டேப் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் எழுதி படிக்கும், மொபைல் யூஸ் பண்ண ஒரு ஃபீலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதோட விலையும் ஒரு 150 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்பிளேலையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டு சாதனங்கள் அந்த மாதிரி எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த அண்ணனை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ் கடைகளெல்லாம் இருந்துச்சு, ஐஸ் கடைகள் இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
பரிசு பெறுகின்றவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு யாராவது கிள்ளியூர் தாலுகாவிலே பரிசு பெறவில்லை என்று முகேஷ் ராய் 48 MS அர்ச்சனா 49 A அப்சரா 54 வயது அர்ஷிதா. இந்த கால்நடைகளை காட்டி போற கூட நம்ம மக்களுக்கு பண்பாடு தெரியல. இன்னும் ஒரு அரவிப்பை நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட கோயில் போயிட்டு இங்கே விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ராட்டெல்லாம் இருந்துச்சு. அதுவும் ராட்சச ராட்டு. இங்கே வந்தாச்சு அப்படின்னா வெளியில் போக்கு மனசே இல்லை. அந்த அளவு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு கூட்டம் இங்கே தான் இருக்குது.
அடிச்சு தள்ளிடுவாங்க, பார்த்து நிற்கணும். அது கேமரா பார்த்து சிரிச்சுட்டே வாய திறப்பேன். ரொம்பவும் பயங்கரமானது. அந்த மாதிரி தான் காட்டுறது கிட்ட மேலே ஏறி அப்போ நல்லா இருக்கும். ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பீச்சுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்லேயுமே ரொம்ப மக்கள் கூட்டம் இருந்துச்சு. பட் நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா கடல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் அந்த போகும்போதே அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தோம். நான் எடுத்துட்டேன்.
நீ அப்படி கேட்குறியா? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்தீங்க அப்படின்னா நைட் வரைக்கும் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை. ஃபினிஷிங் தான் வீடியோ பார்க்குற பீச்சுக்கு தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் இந்த பீச்சுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு மேலும் தெரிஞ்ச எல்லாருக்குமே அனுப்பிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த மண்டைக்காட்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். கூப்பிட்டு வாங்கிட்டு அப்படி கூப்பிட்டு தரேன்டா வாங்கிட்டு இல்லை. கடல் திரு அதிகம் உள்ளது கொண்டு கடற்க கரையில் கூட்டம் சேர்ந்து ஆரம்பிக்க வேண்டாம். காடு நிறுத்தவர் நிலத்தரம் கேரள தரிசன செய்தி வாகனமென்னும் கோயில் தூக்கி அறிவிப்பு கொண்டிருக்கிறேன். உங்களோட ஆபரணங்கள், செல்போன்கள், பேட்ஸுகள் மற்ற விலைப்பிடிப்புள்ள வசதிகள் அவங்களை பின்னாடி வர சொல்லுங்க. அலர்ட் பண்ணி விடுங்க. ஏரியம் சேனல் அந்த ஏரியாவில் இருக்க காவலர்கள்னா ரொம்ப அலர்ட்டா மூவ் பண்ணணும். இது வரைக்கும் நல்லபடியா டியூட்டி பார்த்துட்டோம். நீங்க அப்படி ஏதாவது சொல்றது பயமா இருக்குன்னா இந்த ஓட்டிட்டு வந்துருங்க. தெரியுதா? ஏன் உள்ள போண்டி தானங்க போகணும். அவ்வளோதான். இந்த லேடிஸ் எல்லாம் கடற்கரையில் இருக்கிறவங்க வெளியே வாங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு வேண்டாம். நீங்க மற்ற நாளெல்லாம் வருவீங்க போவீங்க, யாருமே எதுவும் சொல்ல எடுக்குறியா நீ அண்ணா? சேர்த்து பிடிக்கல நீ செயல்படுவது அந்த தேசிய போட்டி விக்கிரமக்கோட்டை சேர்ந்த சுசீலா என்பவர் கோவில் உள்ள புறக்காரர் கோயில் போமா ஆடு மேலே விட்டோமா ஒரு வீடு உள்ள போடல. வந்துடும் உள்ள போடுமா போயிட்டு வந்துருந்தோம். இப்படி வடிவில் இப்படி போவோம். உள்ள போகிறது அவன் வந்த பிறகு போகிறான்.
பெட்ரோலையா